my dear 10th standard பசங்களா, summary writing or notes making இங்கிலீஷ்ல கேட்டா full mark வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 5 on 5 வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு வேதாந்து, this is Asha ma'am here. So இந்த ஸ்லைட்ஸ் நான் வந்து வச்சு எடுக்கிறேன் இல்லையா, அது வந்து 2024ல கேட்ட பப்ளிக் கொஷின் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் நானே கொண்டு வந்திருக்கேன். இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது யாரெல்லாம் இந்த வீடியோக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில் 2024ல். மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ சம்மரி ரைட்டிங்கும் எழுதலாம், இல்லை நோட்ஸ் மேக்கிங்கும் எழுதிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃபை நீங்கள் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படித்து பார்க்கணும், சரியா? ஸோ சம்மரி ரைட்டிங் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை 2 வாட்டி 3 வாட்டி படித்து பாருங்கள். படித்து பார்த்தா தான் அந்த பேராகிராஃபில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் சும்மா இருக்குது விட்டுறலாம் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் விட்டுறலாம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங், அந்த பேராகிராஃபில் ஆக்சுவலி எதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அது தெரிஞ்சால் தான் டைட்டில் எழுத முடியும், சரியா? ஸோ ஃபைனலைசிங் தி டாபிக் வந்து நம்ம முன்னாடியே மனசில் வச்சுக்கணும். ஓகே, இந்த பேராகிராஃப் படித்த உடனே எது லெஸ் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ், எது இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ப்ளஸ் இந்த பேராகிராஃப்க்கு என்ன டைட்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஷினை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படித்து பாருங்கள். கொஷின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம், மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கொஷினை எனக்கு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துருக்கணும். ஏன்னா அதுலேயுமே ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்னெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி இல்லை ரஃப் டிராஃப்ட் எழுத போகிறீங்க, அதில் கண்டிப்பாக டைட்டில் இருக்கணும், ஓகேவா? ரஃப் காப்பிக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அண்ட் டைட்டில் எழுதுறீங்க இல்லையா, ரஃப் காப்பிலையும் எழுதணும், ஃபேர் காப்பிலையும் எழுதணும். ரெண்டுலேயுமே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ½ மார்க் 1 மார்க் கம்மியாகிடலாம். ஸோ 2 இடத்துலையுமே டாபிக் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது லெஃப்ட்டிலிருந்து ரைட் பண்ணணும், ரைட் டு லெஃப்ட் பண்ணவே கூடாது. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு கண்டிப்பாக வந்து கடைசியில் எழுதியிருக்கணும். அண்ட் ஃபேர் காப்பிக்கு உங்களுக்கு 3 மார்க் இருக்க போகுது, சரியா? இப்போது ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சம்மரி ரைட்டிங்கில். எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லாஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதுங்க, ஓகே? நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் இருக்க பேசேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் லாஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க. ரஃப் காப்பிலையும் சரி, ஃபேர் காப்பிலையும் சரி. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸை மட்டும் எழுதுங்க, லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தூக்கிடுங்க, சரியா? அண்ட் நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க பேசேஜில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்ததோ அதை விட ரஃப் காப்பியில் கம்மியாக தான் இருக்கணும். ரஃப் காப்பியில் இருக்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை விட ஃபேர் காப்பியில் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ கம்மியாகிட்டே தான் போகணுமே தவிர சேம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸோ இல்லை அதிகமாகவோ இருக்கக்கூடாது. அண்ட் ஃபேர் டிராஃப்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கொஷினை கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுக்கு டைட்டில் இன்டர்நெட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது, மெனி ஆஃப் அஸ் யூஸ் இன்டர்நெட் ஆன் ரெகுலர் பேசிஸ் அண்ட் ஈவன் ஹாவ் ஆக்சஸ் டு இட் ஃப்ரம் அவர் ஹோம்ஸ். The net in internet really stands for the word network. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிடும், ஓகே இன்டர்நெட் பற்றி தான் பேசியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அப்போ அதை வந்து டைட்டிலாக கொடுத்துடலாம். ரஃப் டிராஃப்ட் இல்லை ரஃப் காப்பின்னு போட போகிறீங்க, இன்டர்நெட் அப்படின்னு எழுத போகிறீங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்க பேசேஜில் ஃபஸ்ட்டு லைனு லாஸ்ட் லைன் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நடுவில் இருக்க சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, எது இம்பார்ட்டன்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்ட்னு பிரித்து வச்சு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சென்டென்ஸ் எழுதுங்க, ஆல்டர்னேட்டிவ் சென்டென்ஸ் விட்டுருங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதி இன்னொரு சென்டென்ஸ் விட்டுருங்க, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதி இன்னொரு சென்டென்ஸ் விட்டுருங்க. அப்படியும் ட்ரை பண்ணலாம். பட் இன்கேஸ் அப்படி எழுதும்போது லெஸ் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் ஒரு சென்டென்ஸை அப்படியே எழுதணுங்கிறதும் கிடையாது, நீங்கள் சம்மரைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ மீனிங் மாறாமல் நீங்களே கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் அந்த சென்டென்ஸ்குள்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ஒரு சில பசங்க சொல்லியிருந்தாங்க, மேம் ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் அடிச்சேன்னா எங்களுக்கு மார்க் குறைக்கிறாங்க அப்படின்னு. டு பி இன் த சேஃபர் சைட் ரஃப் டிராஃப்ட்டுங்கிறத விட்டுருங்க. மற்ற இந்த டைட்டில் பேராகிராஃபை மட்டும் அடிச்சு விடுங்க. அடிச்சு விடும்போது லெஃப்ட் டு ரைட் தான் அடிச்சு விடணும். இப்போ ரஃப் டிராஃப்ட்டுக்கு உங்களுக்கு 1 மார்க், இந்த டைட்டில் போட்டிங்கன்னா 1 மார்க், ஓகேவா? இப்போ ஃபேர் டிராஃப்ட் எழுத போகிறீங்க, அதே மாதிரி இந்த ரஃப் டிராஃப்டில் இருந்த ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் அப்படியே எழுதிட்டு இதில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் பேசேஜ் வந்து அதிகமாக இருக்குது, இதில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுலேயும் டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ரஃப் காப்பிக்கு உங்களுக்கு 3 மார்க் கிடைக்க போகுது.
அண்ட் லாஸ்ட்டாக இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு எழுத போகிறீங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் காப்பி இல்லை ரஃப் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் டிராஃப்ட் ஆர் ஃபேர் காப்பி. இப்போ இதுக்கு ஒவ்வொரு வேர்டாக உட்கார்ந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா டைம் போயிடும். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா மார்க் போகும். ஒரு சில கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணாமல் அப்படியே வருவீங்க. ஸோ கொடுத்துருக்க டைம்குள்ளே நம்ம எழுதுகிறோம். சம்மரி ரைட்டிங், நோட்ஸ் மேக்கிங் மேக்ஸிமம் நீங்கள் 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். அப்போ அந்த டைம்குள்ளே முடிக்கணும்னா ஒவ்வொரு வேர்டையும் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு லைனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, which is 23. சரியா? அதே மாதிரி இங்கே மொத்தமாக எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லைன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 23 × 15 போட்டால் 345 வரும். அதுதான் நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ்க்கு. இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் காப்பிக்கோ அதே டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனில் எனக்கு 21 வேர்ட்ஸ் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு 10 இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போ ஒரு 10 லைன் வருது மேம், ஆனால் வந்து ஒரு ஹாஃப் பேஜுக்கு வருது இல்லை ஃபுல்லாகவே வந்து அந்த சென்டென்ஸ் வருதுன்னா 10ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 10 லைன்ஸ் மொத்தமாக இருக்குது, ஆனால் அந்த லாஸ்ட் 10வது லைன் இருக்கு இல்லையா, 2 வேர்ட் தான் இருக்குது, 3 வேர்ட் தான் இருக்குன்னா அப்போ 10 லைன்னு நீ எடுத்துக்காதீங்க, 9 லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க கணக்கு வச்சுக்கும் போதே. சரியா? ஸோ இந்த ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் 10 வேர்ட்ஸ் வந்து எனக்கு மொத்தமாக இருக்குது ரஃப் காப்பியில். ஸோ யூ கேன் சி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேர் காப்பிக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா 345ன்னு, அதை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ விச் கம்ஸ் டு 115. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இருக்கணும். சரியா? இப்போது டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து டெசிமலில் வருது, 115.5 வருது இல்லை 120.3 வருது அப்படின்னா அதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 120னும் எடுத்துக்கலாம், 121 அப்படின்னும் எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்போது இதில் ரஃப் காப்பியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜும் ஃபேர் காப்பியும் பார்ப்பாங்க. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதுதான் இங்கே இருக்கான்னு பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே 115ன்னு போட்டுட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் 300 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி 200 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி எழுதிங்கன்னா அதுக்கும் மார்க் போகும், மாட்டிப்பீங்க. அப்போ இங்கே 115 போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பேராகிராஃப் தான் இருக்கணும். சரியா? நீங்கள் எழுதியிருக்க பேராகிராஃபில் ஒரு 120 125 வேர்ட்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் கஷ்டம் தான். சரியா? இப்போது ஃபேர் காப்பியில் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைச்சிருமா? இப்போது இந்த மாதிரி எழுதிங்கன்னா சம்மரி ரைட்டிங்கில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நோட்ஸ் மேக்கிங் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பேராகிராஃபை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லாவே படித்து பார்த்துட்டு டாப்பிக்கை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷினை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படித்து பாருங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேட்ட கொஷின் இப்படி தான் இருந்தது, மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரின்னு இருந்தது. அப்போ நோட்ஸ் மேக்கிங்கும் எழுதிக்கலாம் இல்லை சம்மரி ரைட்டிங்கும் எழுதிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் ஒரு சில டைம் இப்படி கூட உங்களுக்கு கொஷின் இருக்கலாம், ரைட் த சம்மரி ஆஃப் அ ஃபாலோயிங் பேசேஜ் இல்லைனா சம்மரைஸ் த ஃபாலோயிங் பேசேஜ் இப்படி கூட கேட்கலாம். அப்படி எழுதும் போது சம்மரி ரைட்டிங் மட்டும்தான் எழுத முடியும், நம்மளால நோட்ஸ் மேக்கிங் எழுத முடியாது. ஏன்னா அவங்க கேட்கவே இல்லை. இதுக்காக தான் டைட்டிலை ஒன்ஸ் அகெயின் படித்து பாருங்கள், கொஷினை ஒன்ஸ் அகெயின் படித்து பாருங்கன்னு சொன்னது. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் அலர்ட் ஆகிக்கணும், நோட்ஸ் மேக்கிங் எழுத முடியாது. சரியா? இப்போது நோட்ஸ் மேக்கிங் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் தான் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி சொல்ல போனால் நோட்ஸ் மேக்கிங் சூஸே பண்ண வேணாம், சம்மரி ரைட்டிங்கே போயிருங்க, அங்கே தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நோட்ஸ் மேக்கிங் போனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் எனக்கு வேறு வழியே இல்லை மேம், நோட் மேக்கிங் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில், சம்மரி ரைட்டிங் கேட்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் 1 ஆஃப் நோட் மேக்கிங் போங்க. டைப் 1ல் நீங்கள் அதே மாதிரி டைட்டில் கொடுக்க போகிறீங்க, இன்டர்நெட் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கும். தென் சைட் ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க. சைட் ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே பாயிண்ட் வைஸில் நீங்கள் புல்லட்டின் போட்டு ஒரு வேர்ட் தான் இருக்கணும். புல்லட்டினில் ஒரு வேர்ட் தான் பாயிண்ட் வைஸில் நீங்கள் எழுத போகிறீங்க. தென் இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு படித்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ எதெல்லாம் நம்ம சப்டைட்டிலாக கொடுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்களேன், இன்டர்நெட் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்நெட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செகண்ட் லைன் இருக்கும். அப்போது சப்டைட்டிலில் என்ன கொடுக்க போகிறீங்க, இன்டர்நெட் இல்லை டெஃபினிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து நெட்
ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி புல்லட்டின்ல நீங்கள் கொடுக்கலாம். இல்லை புல்லட்டின்ல நெட்வொர்க் அப்படின்னு மட்டும் கொடுக்கலாம். நெட்டு ஹைஃபன் போட்டு நெட்வொர்க் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு சுருக்கி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி எழுதிக்கணும். அண்ட் இதில் எதெல்லாம் வந்து சப்டைட்டிலாக போட போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சப்டைட்டில் போட்டுக்க போகிறீங்க. கீழே பாயிண்ட் வைஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோ சென்டென்ஸாக எழுதக்கூடாது, வேர்ட்ஸாக இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே புல்லட்டின்ஸில் பாயிண்ட் வைஸில் இருக்கணும். ஸோ 2 புல்லட்டின் 3 புல்லட்டின் ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கு கீழேயுமே இருக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சப்ஹெட்டிங் இல்லை சப்டைட்டில் கொடுத்துக்கோங்க. எதுலேயுமே ஃபுல் ஸ்டாப் இருக்கவே கூடாது, ஹைஃபன் இருக்கவே கூடாது. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. ஸோ ஒரு 3-4 சப்ஹெட்டிங் எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கு கீழேயும் ஒரு 2-3 புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கும். ஸோ இப்படி தான் 5 மார்க்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு எது வந்து சப்ஹெட்டிங்காக போடணும் தெரியலை, என்ன வேர்ட்ஸை பாயிண்ட் வைஸில் எழுதணும் தெரியலைன்னா தயவு செஞ்சு நோட்ஸ் மேக்கிங் எழுதாதீங்க, விட்டுருங்க. ஓகேவா? தென் இப்போ டைப் 2 என்ன தெரியுமா? டைட்டில் போட்டுக்க போறீங்க. அந்த பேசேஜ்ல இருந்து ஃபுல் ஸ்டாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்த பேசேஜில் இருக்க எல்லா ஃபுல் ஸ்டாப்பு கமா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து ஹைஃபன் போட்டு எழுத போகிறீங்க. ஒரே ஒரு டைட்டில், கீழே வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஒரு ஹைஃபன், இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஒரு ஹைஃபன், இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஹைஃபன், இப்படி தான் எழுத போகிறீங்க. ஃபுல் ஸ்டாப் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இதுக்கு ஒரு 3-4 மார்க் தான் கொடுப்பாங்க, 5 மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் நோட்ஸ் மேக்கிங் போக வேணாம், சம்மரி ரைட்டிங் போயிருங்க. நோட்ஸ் மேக்கிங்கை விட சம்மரி ரைட்டிங் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கேரண்டீடாக உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடைச்சிடும். நோட்ஸ் மேக்கிங் டைம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம எழுதுறதை பொறுத்து தான். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியல, என்ன டைட்டில் போடணும், கீழே என்ன பாயிண்ட் வைஸ் எழுதணும் தெரியலன்னா மாட்டிப்பீங்க, மார்க் கம்மியாயிரும். ஸோ பெட்டர் கோ வித் சம்மரி ரைட்டிங் அண்ட் ஹேவ் ஃபுல் 5 on 5. ஓகேவா? இப்போ நான் சொன்ன டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க, டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே தனியாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்டா. ஏன்னா நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கணும், இல்லை வந்து லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கு கவர்மெண்ட்லேருந்து, பப்ளிக் எக்ஸாம் இப்படி வரும் அப்படி வரும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பிடிஎஃபோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா லிங்க்குமே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கு, எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வேணும்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய் எவ்ரிவன்.